ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து என்டிபிசிங்கிற ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷனுக்கு மோஸ்ட்லி வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு சிலபஸ் வந்து என்ன, இது எப்படி வந்து நம்ம வந்து படிக்கிறது, ஏன்னா அப்ளை பண்றது நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்றோம். பட் அப்ளை பண்றதை தாண்டி அதை சிலபஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்ல போயிட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு உண்டான நம்ம வேலையை வந்து வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோல முழுக்க முழுக்க இந்த ஆர்ஆர்பில இருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஸ்டு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், செகண்ட் பேஸ்டு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன கோர்ஸ் என்னென்ன டாபிக்லாம் நீங்க எடுத்து இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ல 50 கொஸ்டின் வந்து இதை மட்டும் நீங்க வந்து படிச்சா போதும். மீதி இருக்கக்கூடிய அந்த 30 மீதி 20 அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்மளுக்கு பிரிச்சு வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல உங்களுக்கு வந்து இதுல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் ஆர்ஆர்பியை நீங்க வந்து கிளியர் பண்ண முடியும். இதை மட்டும் படிச்சா போதும். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன எதுனே தெரியாம மொத்தமா டோட்டலா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா படிச்சிடுறீங்க. உங்களுடைய நேரமும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய டென்ஷனையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கம்மி பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து லிசன் பண்ணி படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியுமா கிளியர் பண்ண முடியும். இதுல இருந்து இதை பத்தி நம்ம ஃபர்தரா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சைட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசின்னு சொல்லுவோம், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் லெவல் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்க பேசிக்கா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை ஒன்ஸ் நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாடங்கள் மற்றும் தலைப்புகள் மற்றும் தேர்வு செய்யும் முறை பற்றி முழுமையான ஒரு தகவலோட நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 பாடத்திட்டம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ரயில்வே ரயில்வே வேலை, அதாவது ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் ஆனது தொழில்நுட்பம் அல்லாத பிரபல பிரிவுகளுக்கு வந்து 8113 வேக்கண்ட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நிரப்புவதற்காக வந்து அறிவிப்பு ஒன்றை வந்து சமீபத்தில் வந்து வெளியிட்டாங்க. அந்த வகையில ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 தேர்வுக்கான பாடத்திட்டத்தை ஆர்ஆர்பி தற்போது வந்து வெளியிட்டுள்ளது. அப்படிங்கிற பார்க்கும்போது ரயில்வே துறையில் சேர விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த பாடத்திட்டத்தில் பின்பற்றி படிப்பதன் மூலம் எளிதில் ரயில்வே வேலையை தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கறதை கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலிப்பணியிடங்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரயில்வே ஆள் சேர்ப்பு, அதாவது தொழில்நுட்பம் அல்லாத பிரபல வகைகள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 8113 வேக்கண்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நபர்களா நீங்க ஆகணும் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் நீங்க படிச்சா போதுமானது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கறத பார்க்கும்போது கணினி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பொது ஜெனரல் அஃபேர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொது விழிப்புணர்வு, பொது நுண்ணறிவு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு அப்படிங்கிற இந்த டாபிக்ல நீங்க வந்து படிச்சா போதுமானது. தேர்வு முறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடின்னு சொல்லுவோம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் வந்து இருக்க போகுது. நீங்க மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல இருந்து நம்ம வந்து ஷேடோ பண்ற மாதிரி கிடையாது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா தான் இருக்கும். அது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சென்டர் வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த சென்டர்லேயே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல உங்களுடைய லாகின் ஐடி போட்ட உடனே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான டைமிங் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் 90 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எதிர்மறை குறியீடுகள், அதாவது மினிட்ஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் நீங்க தப்பா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1:3 அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்வுடைய வகைகள் அப்படிங்கிறது பட்டாதாரி நிலை பதவிகள், பட்டாதாரி நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 2 விதமா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், கிராஜுவேட் முடிச்சவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 விதமான பணியிடங்களை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்குலாம் கிராஜுவேட் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதியில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க.
ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு ஜாப் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். இதுக்கான தேர்வு செய்யும் முறைகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணவங்க செகண்ட் வந்து நடக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து தட்டச்சு திறன் தேர்வு, அதாவது டைப் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்பீட்ல வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அதாவது டைப்பிங் டெஸ்ட் எக்ஸாம் வந்து ஒன்று வந்து நடக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இத்தனை கேட்டகரிஸில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ஷன் மோடு வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்வின் நடுத்தர மொழிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது 15 மொழிகள் எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை 15 மொழிகள் இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 பாப்புலேஷனான மொழிகள் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தமிழ்லாம் வேண்டாம் இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் கூட என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி கீழே நம்ம வந்து பார்க்கும்போது முதல்நிலை கணினி அடிப்படை தேர்வு ஃபர்ஸ்ட் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது விழிப்புணர்வு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ஒரு 40 கொஸ்டின் வந்து வரும். கணிதம் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொது உளவுத்துறை மற்றும் பகுத்தறிவு அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து வரும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 100 கொஸ்டின்ல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி நம்ம ஓபிசி கேட்டகரி எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாஸ் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இரண்டாம் நிலை கணினி அடிப்படையிலான தேர்வுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதே 90 நிமிடங்கள் வந்து கொடுக்குறாங்க. அதில் பொது விழிப்புணர்வுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸும், பொது உளவுத்துறை மற்றும் பகுத்தறிவில் வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. டோட்டலாக நம்மளுக்கு வந்து ரெண்டாவது செகண்டரி பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ல 120 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கேட்கறாங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்க டாபிக்ல படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷனுக்கான பாடத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். மேக்ஸ் நீங்க பண்ணணும், பொது உளவுத்துறை மற்றும் பகுத்தறிவு, பொது விழிப்புணர்வு இந்த டாபிக்ல மட்டும் நீங்க வந்து படிச்சா போதுமானது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. இதுல வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண் அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிணையங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த வீதம், வட்டி வீதம் பார்க்கறது, சதவீதம் பார்க்கறது, அளவீடு, நேரம் மற்றும் வேலை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. வட்டி, கூட்டு வட்டி, லாபம், இழப்பு, அடிப்படை, இயற்கணிதம், வடிவியல் இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பக்காவாக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொது உளவுத்துறை மற்றும் பகுத்தறிவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல வந்து கேட்பாங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒப்புமைகள், எண் மற்றும் அகரவரிசை தொடர்பான நிலைகள், குறியீடுகள், அது மட்டும் இல்லாமல் கணித செயல்பாடுகள், ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடு, உறவுகள், பகுப்பாய்வு, பகுத்தறிவு இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொது விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் வந்து தற்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. தேசிய மற்றும் சர்வதேச முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நாட்டு நடப்பில் என்னென்ன இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு நல்லா நீங்கள் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து டெய்லி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். விளையாட்டுகள், கலைகள் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், இந்திய இலக்கியங்கள், நினைவு சின்னங்கள், இந்த எந்த ஆண்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த இயர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. பொருளாதார புவியியல், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு மற்றும் அரசியல் அமைப்பு, புது அறிவியல், இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்து படித்தா போதுமானது. தாராளமாக இந்த வருஷம் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறது முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. பட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கிளியர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பக்காவாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.